இப்போ இந்த மேரினேட் பண்ண சிக்கனை இதில் நம்ம போட்டுட்டோம். நெய்யெல்லாம் போட்டு சிக்கன் வணக்கம், இது உங்கள் கண்ணன் செம்மன் வாசுபுட்ஸ்லேருந்து. லாஸ்ட் டைம் வந்து இடத்துலையே இந்த வாட்டி வந்திருக்கோம். லாஸ்ட் டைமில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தியோட இங்கே இருக்கிறவங்க நம்ம சர்வ் பண்ணோம். கீ சிக்கன் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணி கொடுக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ அடுப்பு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கீ சிக்கன் ஃபஸ்ட்டு நம்ம தயிரில் மேரினேட் பண்ண போகிறோம். இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. கீ சிக்கனுக்கு மேரினேட் பண்ணிக்கலாம். தயிர் போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனில் தயிர் நம்ம போட்ட பிறகு இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் போட்ட பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா பவுடர், சில்லி பவுடர்னால் காரமாக இருக்கும். இதில் காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறதுனால ஒரு கலர் எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் காஷ்மீர் சில்லி பவுடர் இதில் போட்டுக்கலாம். மல்லித்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் போட்ட பிறகு கருவேப்பிலை கொத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கனில் தயிர் மசாலா எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நல்லா இதை மேரினேட் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரெடியாக வராருன்னு நினைக்கிறேன். இது அப்படியே நம்ம ஒரு 1/2 மணி நேரம் பக்கா ஊற வச்சுக்கலாம். ஃபயர் ரெடி ஆச்சு. பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ நல்லா நம்ம அந்த பாத்திரம் வச்சு நல்லா காஞ்சிருச்சு. கீ சிக்கன் அப்படின்னால ஃபுல்லாக ஃப்ரெஷ் கீ இருக்குது. இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம போட்ட நெய் இதில் நம்ம சின்னதாக நறுக்கின ஆனியன் கூட கருவேப்பிலை கொத்து சேர்த்து அதில் போட்டுடலாம். நெய் நல்லா வாசனை ஆகும். ஓகே, விட்டு. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நெய்யில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்னதாக நறுக்கின வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து கம்ம கம்மன்னு ஒரு வாசனை வருது. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை நல்லா போயிடுச்சு. அதில் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டான பதத்தில் எல்லாமே கரெக்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கனை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம்.
இப்போ இந்த சிக்கனை நம்ம மூடி போட்டு பக்காவா அப்படியே நம்ம வேக விடலாம். தம்பி போ, வெளியே போ. இவ்வளோ அசால்ட்டாக இறங்கிட்டாங்க, நம்மளால் இறங்கவே முடியல. இதுக்குள்ளேருந்து பயங்கர சின்னதாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா இருந்ததா? எப்படி இருந்தது? புளிப்பாக இருந்ததா? எப்படி இருந்தது? நல்லா. இன்னைக்கு சிக்கன் பண்ணுறோம். வந்து கீ சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாரு. அவருக்கு ரொம்ப பிடிக்குமா சிக்கன்? ரொம்ப பிடிக்கும்ல? ஆ, சப்பாத்தி தேய்ச்சி ரெடியாக இருக்குது. இது நம்ம அப்படியே கல்லில் போட்டு இந்த கீ சிக்கனுக்கு சைட் டிஷ்ஷோட அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி விறகு அடுப்பில் சப்பாத்தி போடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சப்பாத்தி ஆல்மோஸ்ட் நம்ம அசிஸ்டன்ட் பாதி போட்டார். இப்போ கொஞ்சம் லைட்டாக அதை போட்டுக்கலாம். கதன்னு இந்த கீ சிக்கன் கறி கொதிச்சிருச்சு. சப்பாத்தி அங்கே ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக பேலன்ஸ் உள்ள நெய்யை நம்ம ஃப்ரெண்டு போட்டுட்ருக்காரு. கீ சிக்கன் கறியோட அந்த சப்பாத்தியோட சேர்த்து இப்போ சர்வ் பண்ணிடலாம். இதில் கள்ளக்குறிச்சி மாவட்டம், பாண்டூர் கிராமம். இன்றைக்கி இந்த சாயந்தர பொழுதில் ஒரு அருமையான இந்த ஒரு இடத்துல வந்து கீ சிக்கன் கறியும் சப்பாத்தியை நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் வாழை இலை போட்டு சர்வீஸ் பண்ணோம். எல்லாம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.